வணக்கம் தலைமையிலே. சமீப காலமாக ஒரு புதிய போக்கு உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் குடும்பங்களில் தினம் தினம் சாவு ஒப்பாரி கேட்கும் குடும்பங்களாக மொத்த தமிழ் குடும்பங்களும் மாறி போயிருக்கு. அடிக்கடி கூத்தாடி துறையில் ஒரு கூத்தாடியோ அந்த துறை சம்பந்தப்பட்ட நபரோ மரணம் அடைவதும், அதற்காக இதற்கென்ற சில பத்திரிகை இருக்கானுங்க, மொத்தமாக அங்கேயே போய் படுத்துக்கிறானுங்க. அந்த வீட்டிலே படுத்துக்கிட்டு 24 மணி நேரம் அதே செய்தியை ஒளிபரப்புறானுங்க. அதை தாண்டி அந்த அடக்கம் பண்ண பிறகும் அந்த குடும்பத்தில் போயிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவர்கிட்டையுமே போய் பேட்டி எடுத்து வாரக்கணக்கில் தமிழர்கள் குடும்பங்களை கிட்டத்தட்ட சாவு ஒப்பாரி கேட்கும் குடும்பங்களாக மாற்றி வருகிறார்கள்னு நிச்சயமாக சொல்லணும். அதைவிட தமிழக அரசு தொடர்ச்சியாக கூத்தாடி துறையில் மரணம் அடைவதற்கு அரசு மரியாதையை 2 முறை கொடுத்தாங்க. இதெல்லாம் அவசியமற்ற ஒன்று. அரசு மரியாதை செலுத்தும் அளவுக்கு கூத்தாடித்துறை இந்த மனித குலத்திற்காக எந்தவித சாதனையும் செய்யவில்லை. அது முதல்ல அரசு புரிஞ்சுக்கணும். இப்படியே விட்டா இந்த அரசுல ஒரு துறையே உருவாக்கிடுவாங்க போல் இருக்கு. கூத்தாடிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் துறை அப்படின்னு ஒரு துறையை உருவாக்கினாலுமே ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுக்குன்னு சில பத்திரிகை இருக்கானுங்க, 24 மணி நேரமும் வாரக்கணக்கில் ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் அத்தனையுமே கூத்தாடி மரணம், அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த கூத்தாடி வரான் எந்த கூத்தாடி போறான், இதே செய்தி தொடர்ச்சியாக ஒளிபரப்புவது அவர்கள் வேலையாகவே இருக்கு. இந்த கூத்தாடி மரண செய்தி மனித குல முன்னேற்றத்திற்கு ஒரு சிறிய பங்கையும் அளிக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு தனி மனிதனின் ஒரு ரோம வளர்ச்சி கூட இந்த கூத்தாடி மரண செய்தி உபயோகப்படாது. ஆனா நாள் முழுவதும் வாரக்கணக்கில் அதே செய்தியை ஒளிபரப்பி இந்த ஒரு மரண செய்தி, மரண வீடு போல தமிழர்கள் குடும்பங்களை மாற்றுவது எரிச்சல் தரக்கூடிய விஷயமா இருக்கு. சராசரியாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குடும்பத்தில் மரண செய்தி பாதிப்பாக வரும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சராசரியாக வரும். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் சாவு ஒப்பாரி பார்க்கும் நிலைமைக்கு தமிழர்கள் குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கு. அந்த பத்திரிகை துறைக்கு வேற ஒன்றுமே தெரியல. உருப்படியாக ஒரு நிகழ்வை மக்களை முன்னேற்றும் செய்தியை தர தெரியல. கூத்தாடி மரணத்தை அடக்கம் செய்வது வரை பதிவு செய்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஓடிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க நண்டு சிண்டுகளை பேட்டி எடுத்து ஒளிபரப்பது இவனுக்கு வேலையா போச்சு. ஒரு கூத்தாடி மரணத்துக்கு கூட அந்த கூத்தாடி மனைவி குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்ததை பார்க்க முடிஞ்சது. பார்க்கறதுக்கு அவ்வளோ எரிச்சலா இருந்தது. புதிதாக ஒரு கூத்தாடி மரணம் அடைஞ்சிருக்கான். அது இள வயசுலயே அந்த நபர் மரணம் அடைஞ்சிருக்கான். அந்த மனைவி குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தது. அதை விட அடுத்த நாள் அந்த பெண்கிட்ட போய் பேட்டி எடுத்து அந்த பத்திரிகை, நீங்க ஏன் குத்தாட்டம் போட்டீங்க, உங்க குத்தாட்டத்தின் ரகசியம் என்ன, இதெல்லாம் ஒரு எரிச்சல் ஊட்டும் கேள்விகள். மனித குல முன்னேற்றத்துக்கு என்னென்னமோ பேட்டி எடுக்கலாம், யாரோ என்னென்னமோ சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதுவுமே பார்க்க தெரியாம எப்பொழுது பார்த்தாலும் அந்த பத்திரிகைகள் கூத்தாடி பின்னால் சுத்துவது. அதுக்குமே அந்த பெண், குத்தாட்டம் போட்ட பெண் எரிச்சல் ஊட்டும் வகையில அதே மிகப்பெரிய சாதனை செய்தது போல, விவசாய புரட்சி, பால் புரட்சி, பாதுகாப்பில் புரட்சி, ஏதோ புரட்சி பண்ணியது போல மனிதர்களுக்காக அதுக்கு பதில் சொல்லி மகிழ்ந்த விதம். கிட்டத்தட்ட ஒரு வாரமே அந்த செய்தியே ஓடிட்டு இருந்துச்சு, குத்தாட்டம் போட்ட செய்தி. அதை தாண்டி சமீபத்தில் ஒரு வயதான தயாரிப்பாளர் அந்த வயதில் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா எவ்வளவு மனம் அவர் உளைச்சல் இருந்திருப்பான்னு புரியணும். அவருக்கு தின செலவு பிரச்சனையே இல்லை. அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்கியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளர், தினசரி செலவு பிரச்சனையே இல்லை. அவருடைய பிரச்சனை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிஞ்சது. அவர் வீட்டை தங்கலை, வீட்டை விட்டு குடும்பங்கள் இருக்கும்போது குடும்பத்தை விட்டு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்காரு. மன இறுக்கத்திற்கு உளைச்சல் காரணமே அதுதான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களை யார் பார்த்தாலுமே உங்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கும், அது எதையுமே கேட்க மாட்டாங்க. கேட்காம ஒரு குழந்தை பிறக்காத பெண்ணை பார்த்தாங்கன்னா வேற எல்லா நல்ல செய்தியும் விட்டுட்டு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலையாம்பாங்க. அவங்க ஏற்கனவே அந்த மன உளைச்சல இருப்பாங்க. அதை தாண்டி தேர்வில் வெற்றி பெறாத நபர்கிட்ட போய் ஏன் வெற்றி பெறலன்னு, இப்படி ஒரு நபரை பார்க்கும்போது அவரிடம் எத்தனையோ நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த சமுதாயம்
அவரிடம் உள்ள பிரச்சனை தான் பேசும். அந்த தயாரிப்பாளர் என்ன கேட்டிருப்பாங்க, பார்க்குற ஆட்கள் எல்லாமே, நீங்கள் ஏன் இன்னும் குடும்பத்தில் போய் சேரல, ஏன் இன்னும் ஹோட்டலில் தங்கிட்டீங்க, இதே கேள்விதான். அந்த வயதான காலத்தில் சாக்கடை போல உள்ள ஒரு ஆறுல அது சாக்கடைன்னு சொல்லலாம், அதில் குதித்து தன் வாழ்க்கையை அவர் முடிச்சு கொள்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சல் அந்த குடும்பத்தால் பட்டிருப்பான்னு போய் யோசிக்கணும். ஆனால் இந்த பத்திரிகை உலகம் அதே குடும்பத்தில் போய் யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அதே நபர்கள்ட்ட போய் பேட்டி எடுப்பது, அந்த அந்த குடும்பத்து நபர்கள், அந்த மரணத்திற்கு உண்மையான காரணமான நபர்கள் இந்த சமுதாயத்தை குற்றம் சொல்லி பேசுவது, அவருக்கு பணம் நஷ்டப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இரண்டாம் பிரச்சனையை எடுத்து பேசுவதெல்லாம் பார்ப்பதற்கு எரிச்சலாக இருக்கு. வாழும் போது ஒருவரை நல்லபடியாக சந்தோஷமாக உடனிருந்து வாழ வைக்க வேண்டும் குடும்பத்தினர். செத்த பிறகு குத்தாட்டம் போடுறது, செத்த பிறகு இல்லை அவர் வெளியே பணம் கொடுத்தான்னு பொய் சொல்வது, இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அந்த நபர்களை பேட்டி எடுத்து இந்த பத்திரிகைகள் ஒளிபரப்புவது கொஞ்சமும் ஒரு பார்ப்பதற்கு அவ்வளவு அருவருப்பாக வருது. இதை போல தொடர்ச்சியாக அந்த கூத்தாடி குடும்பத்துக்கும் புகழ் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் நாளைக்கு அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நமக்கு நம்மளுடைய பேட்டி தமிழர்கள் மத்தியில் போய் சேர வேண்டும், உலகமுள்ள தமிழர்கள்ட்ட நம்ம பிரபலமாக வேண்டும் என்றால் அந்த கூத்தாடியை போட்டு தள்ளிடலாம், கூத்தாடியை கொன்றலாம், அப்போதான் நம்ம வீட்டுக்கு பத்திரிகை படையெடுக்கும், நம்மளையும் ஒரு ஆள் நினச்சி பேட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கும் அளவுக்கு இந்த பத்திரிகைகள் தொடர்ச்சியாக செயல்படுது. என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, கூத்தாடி பற்றி பேசும்போது நிறைய கமெண்ட் இப்படி வந்துச்சு. நீங்கள் கூத்தாடியை திட்டி பேசுறீங்க சரி, அதே சமயத்தில் கூத்தாடியை ஆதரிச்சும் பேசுறீங்க, குறிப்பாக விஜய் விஷயத்தில் அப்படி கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பதிவில் பேசும் விஷயங்கள் உண்மையாக இருக்கும், அடுத்த பதிவில் வேற ஒன்று பேசும்போது அது உண்மையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கூத்தாடி என்பவன் சுய சிந்தனை அற்றவன். என்னுடைய சுய பதிவு இது. அவனுக்கு சுய சிந்தனையே இல்லை. கூத்தாடிக்கு எடுப்பார் கைப்பிள்ளை. அவன் எடுப்பார் கைப்பிள்ளைனா டைரக்டர் சொல்லுவதை கேட்கும் கைப்பிள்ளை, சுய சிந்தனையற்றவன். அப்படிதான் என்னால் கூத்தாடி பதிவு பண்ண முடியும், அதுதான் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் தமிழக தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு பேசும்போது சா ஜோசப் விஜய் வெற்றி பெறுவான்னு சொல்லி நான் பதிவு பண்ணேன். அதில் அதுதான் உண்மை. அதாவது என்னுடைய விருப்பத்தையும் பேசுகிறேன், அதே சமயத்தில் இதை போன்ற விஷயங்களை பேசும்போது உண்மையை தான் பேசுவேன். அநேகர் விஜய் கட்சி 10 இடங்கள் கூட பெறாதுன்னு சொல்லும்போது 104 தொகுதி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பார்கள், மிக எளிதாக ஆட்சி அமைப்பார்கள், இந்த கூட்டணி இப்படி அமைன்னு பேசியிருந்தேன். பேசியது 100க்கு 100%, 99% கூட 100% நடந்துச்சு. அந்தந்த பதிவுகளில் நான் பேசுறது உண்மை. எனக்கு கூத்தாடி பிடிக்காது என்பதால், எனக்கு கூத்தாடி சுய சிந்தனை அற்றவன் என்று தெரிவதால் தமிழர்களுக்கு பிடிக்காது என்பது அர்த்தம் இல்லை. தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்றால் உண்மையை தான் பதிவு பண்ணும். தமிழ் மக்களிடையே கூத்தாடிகளின் ஆதிக்கம் மிக பெரிய அளவு செல்வாக்கோடு இருக்குங்கிறது தான் உண்மை. அதை படிப்படியாக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெளிக்கொண்டுவதற்கான என்னால் முயற்சியை தொடர்றேன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கூத்தாடிகள் மரணம் அடைந்து சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம், ஒரு செய்தியாக சொல்லிவிட்டு மனித குல முன்னேற்றத்துக்கான செய்தி அடுத்து சொல்ல தெரியணும். வாரக்கணக்கில் நாள் கணக்கில் அதே செய்தியை திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. இதுதான் எரிச்சல் வரக்கூடிய விஷயம். ஒரு சராசரி மரண செய்தி ஒரு எப்படி வருதோ பத்திரிகையில், அதற்கு இணையாக மட்டுமே கூத்தாடி மரணம் வரணுமே ஒழிய முழு நாளும் அதே ஒளிபரப்பு தான் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இந்த கூத்தாடி மரண செய்தி நீங்கள் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் போடுறீங்க. மனித குல முன்னேற்றத்திற்கு, தமிழர்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு சிறிய அளவு, ஒரு தனி மனிதனின் தனி ரோமம், அதாவது தனி முடி வளர்ச்சிக்கு கூட பயன்படாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரிந்து கொண்டு இந்த பத்திரிகை உலகம் செயல்பட வேண்டும். நீங்கள் எதை நினச்சிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தானே, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வீடுகளில் இதான் கதி. கூத்தாடிகள் அடிமை சிந்தனை அந்த தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உண்டு. அவங்க கனடாவில் இருந்தாலும் உண்டு, துபாயில் இருந்தாலும் உண்டு, சிங்கப்பூரில், மலேசியாவில், இலங்கையில் எங்கே இருந்தாலும் கூத்தாடி அடிமை சிந்தனை தமிழர்களும் உண்டு. எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் இலங்கையில் இறுதி போர் முடியுது, அவ்வளோ பெரிய படுகொலை நடந்து முடிஞ்சிருக்கு. தலைவர், தளபதிகள், போராளிகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க.
தமிழ் மக்கள் லட்சம் பேர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த செய்தி நடந்திருக்கு. அதே தினத்தன்று அங்க விஜய் நடித்த ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஒருவர் மேல ஒருவர் ஏறி, அதாவது அங்க அவ்வளோ லட்சம் பேர் செத்து இருக்காங்க, ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்று டிக்கெட் வாங்குவது, அடிஜடி போட்டு கொண்டு போய் டிக்கெட் எடுப்பது. இந்த செய்தியை இலங்கை அரசு செய்தியாக்கி நீங்க எல்லாம் இனப்படுகொலை நடந்து சொல்றீங்க. ஆனா தமிழர்கள் சினிமா திரையரங்குகளில் கூட்டமாக கூடி ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு டிக்கெட் வாங்கி கொண்டிருக்காங்க. இதுதான் யதார்த்தம் என்று எழுதும் அளவுக்கு தமிழர்கள் சிந்தனையில கூத்தாடிகள் அடிமைத்தனம், நிஜ மரணம், நிஜ இனப்படுகொலை, தான் சார்ந்த இனம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு ஒரு இனமே, அதை தாண்டி சினிமா இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை நிச்சயமாக வெளியே கொண்டு வரணும். குடும்பங்களுக்கு, தமிழ் குடும்பங்களுக்கு கொஞ்சமும் ஒத்து வராத அந்த குடும்பங்களை பின்னுக்கு தள்ளும் செய்திகளை தான் தொடர்ச்சியாக இந்த தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பது. ஒன்று கூத்தாடி மரணம் தினம் தினம் இருக்கு, இல்லை என்றால் சீரியல் என்ற பெயர்ல. நான் சொல்றேன், அது எந்த சீரியலா வேணா இருக்கலாம், அது எந்த சீரியலா வேணா இருக்கலாம், எந்த நேரமும் ஒளிபரப்பப்படலாம். நீங்க அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க அந்த சீரியலை நீங்க வெளியே போயிட்டு உள்ள அந்த சீரியலை அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி எப்படி ஓடுனா, ஒரு பெண்மணி, கொஞ்சம் வயதான பெண்மணி ஒரு வில்லத்தனம் செய்துட்டு அதை செஞ்சுக்கிட்டேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை பார்த்து உருன்னு நிக்கிற மாதிரி ஒரு பெண்மணியை காட்டுவாங்க. இவனுக்கு இதுக்குன்னே ஒரு பின்னணி இசை வச்சிருக்கானுங்க இந்த டெலிவிஷன்ல சீரியல்ல. இன்னொரு இளவயது பெண்மணி அந்த வயதான பெண்மணி செய்த வில்லத்தனத்தை மனதில் ரசித்து கொண்டு உருன்னு நிற்கிற போல ஒரு பெண்மணியை காட்டுவாங்க. இன்னொரு வயதான பெண்மணியை காட்டுவாங்க, நீ செய்த வில்லத்தனத்தை நான் புரிந்து கொண்டேன், முறியடித்து விட்டேங்கிற மாதிரி அந்த அம்மா உருன்னு நிற்குது. இன்னொரு பெண்மணி இந்த அம்மாவை பார்த்துட்டு ரசித்து உருன்னு நிற்கும். ஆக மொத்தம் ஒவ்வொரு முகமாக காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணின் முகமும் அப்படியே ஒரு டெரரா, ஒரு பயங்கரவாதியை போல, ஒரு வில்லியாக காட்டுவது. அங்கே இருக்கும் அந்த குடும்ப ஆண்கள் பேக்குகளைப் போல, ஒரு பைத்தியங்களைப் போல, லூசான்னு சொல்லுவோம், லூசான போல நிற்கிற மாதிரி இருக்கும். இதே காட்சியை தான் நீங்கள் எப்போ இரவு பகல் சீரியல் எப்போ ஓடினாலும் சரி அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி தான் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக கூட்டு குடும்பங்களில் இருக்கும் அத்தை மருமகள் இந்த உறவை இப்படி ஒரு டெரரா மாற்றுவதில் இந்த சீரியல்கள் பெரும் பங்கு வகிக்குது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கொலைகள் படிக்கும்போது சீரியலை பார்த்ததின் விளைவாக குடும்பங்களில் கொலை நடப்பது நன்றாகவே புரியுது. அதே போல இந்த சீரியல்களும் ஒரே விதமான காட்சி, குடும்பத்திற்குள்ள வில்லத்தனம், ஒரே குடும்பத்தில் மாமியார் மருமகள் அம்மா பிள்ளை, இந்த வில்லத்தனத்தையே பெண்கள் மூலமாக விதைப்பது நன்றாக புரிகிறது. உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் வரலாம், கூத்தாடி ஆட்சிக்கு வரக்கூடாதா, கூத்தாடி மரண செய்தியை சொல்லக்கூடாதுன்னா, கூத்தாடி மட்டுமே ஆட்சிக்கு வருவது, கூத்தாடி மரண செய்தி மட்டுமே செய்தியாக்கப்படுவதுதான் மிகப்பெரிய ஆத்திரத்தை வரவழைக்கிறது. என்னுடைய பார்வையில் சுய சிந்தனை ஒண்ணுமே கூத்தாடி கிடையாது. வீரம் என்றால் என்ன என்றே தெரியாது, தைரியம் என்றால் என்ன என்றே தெரியாது, மக்களை முன்னே கொண்டு செல்லும் சிந்தனை ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே இருக்காது. பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்கா, இருக்காது. பெண்களை போக பொருளாக காட்டாமல் இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கவே இருக்காது. பெண்களை முழுக்க முழுக்க போக பொருளாக காட்டுவதே இந்த கூத்தாடிகள் தான். இப்படி நிஜ வாழ்க்கை மக்கள் முன்னேற்றத்துக்கு கொஞ்சமும் துளியும் உறுதுணையாக இல்லாத இந்த கூத்தாடிகளையே தொடர்ச்சியாக அவர்களை மட்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவது, அவர்கள் மரண செய்தியை மட்டுமே காட்டுவது மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்குது. ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தி ஒரு புரட்சி எண்ணத்தை விதைத்தால் அதற்கு காரணம் அந்த சினிமாவில் இருக்கின்ற இயக்குனர்கள், டைரக்டர்ஸ் தான் காரணம் அமைவாங்க. டைரக்டர்ஸ் ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா ஒட்டுமொத்த டைரக்டர் இயக்குனருக்கு தான் அந்த புகழ் போய் சேர வேண்டும். ஒரு புரட்சிகர சிந்தனை இந்த மக்கள் மனதில் பதியஞ்ச காரணத்துக்காக. அதை தாண்டி மியூசிக் டைரக்டர், இசை அமைப்பாளர் ஒரு பாடலை உருவாக்குவார், பாடல் ஆசிரியர் ஒரு பாடல்ல புரட்சிகர சிந்தனை உருவாக்கி நம்மகிட்ட கொடுப்பாரு.
ஒளிப்பதிவு டைரக்டர்பாங்க, இன்னொரு ஒளிப்பதிவு, கலை ஆர்ட் டைரக்டர், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் அந்த சினிமாவில் புதிய சிந்தனைகளை உருவாக்கி தருபவர்கள். அதை டெலிவரி பண்ணுகின்ற டெலிவரி பாய் தான் அதை வெளிக்கொண்டு அவருடைய சிந்தனையை நடித்து காட்டுபவன் தான் கூத்தாடி. இந்த கூத்தாடிகள்னா இன்னொரு கூத்தாடியால் அதை நடிக்க முடியும். ஆனால் சிந்தனை அந்த டைரக்டர்களுக்கு சொந்தமானது. அந்த டைரக்டர்களுக்கு புகழ் போய் சேரலாமே ஒழிய கூத்தாடிக்கு போய் சேரக்கூடாது. இந்த டெலிவரி பாய் கொண்டு வரலன்னா இன்னொரு டெலிவரி பாய் அதே பொருளை கொண்டு வருவார். அப்போ பொருள் முக்கியம் என்று புரிய வேண்டும், பொருளை உருவாக்கியவர் முக்கியம் என்று புரிய வேண்டும். இதில் ஒரு பஞ்சாயத்து கூட சொல்லலாம். ரொம்ப சுப்பிரமணியபுரம் சொல்லி ஒரு படம் வந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் பெற்ற படம். அதில் கூத்தாடி நடித்த கூத்தாடி ஜெயின் நினைக்கிறேன், ஒரு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அது பஞ்சாயத்துக்கு வந்தது. பஞ்சாயத்து தலைவராக அங்கு உட்கார்ந்தவர் சினிமா இயக்குனர், புகழ்பெற்ற இயக்குனர் ராம நாராயணன் அவர்கள். பஞ்சாயத்தில் ஒத்து வரல ஜெய், எதுக்குமே ஒத்து வராமல் முரண்டு பிடிச்சதால ராமநாராயணன் சொன்னார், இந்த படத்தில் உனக்கு பதிலாக என்னுடைய கார் ஓட்டுநரை நடிக்க வைத்திருந்தாலும் இந்த படம் இதைவிட பெரிய புகழ் பெற்றிருக்கும் அப்படின்னாரு. அதுதான் உண்மை. அவங்க டெலிவரி பாய் தான், டைரக்டர் தான் மிக முக்கியமானவர். அதே உலகத்தில் குறிப்பாக தமிழர்கள் மட்டும்தான் சொல்லணும், நிஜ கதாநாயகர்கள், நமக்காக பாடுபடும் நிஜ கதாநாயகிகளை விட்டு இந்த டெலிவரி பாய், இந்த சுய சிந்தனையற்ற கூத்தாடிகளை தலைவனாக உருவாக்குவது மிகவும் உண்மையாக பரிதாபத்துக்குரிய விஷயம். நம்மகிட்ட கேட்டால் நமக்காக இந்த தேசத்திற்காக உயிரை கொடுத்த கடைசி 10 இராணுவ வீரர்கள் பெயரை சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமா தெரியாது, யாருக்குமே தெரியாது. தமிழர்கள 10 இராணுவ வீரர்கள் கடைசியா நம்ம நாட்டுக்காக நமக்காக உயிரை கொடுத்தவர்கள் தெரியாது. நீதி அரசர்கள், அந்த காலத்தில் மன்னர் நீதி வலுவாமல் ஆட்சி பண்ணினார். மாதம் மழை பெய்து கொண்டே இருந்தது, அந்த தேசம் செழிப்பாக இருந்ததுப்பாங்க. அதற்கு இணையாக நீதி அரசர்கள் நீதி வலுவாமல் நீதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில். யாருக்காவது பெயர் தெரியுமானா நிச்சயமாக பெயர் தெரியாது. எப்பொழுதுமே ஒரு நீதியரசர் அந்த நீதியை பிறப்பித்ததற்கான காரணம் சொல்லுவார். அந்த நீதியை பிறப்பிக்கும் போது இந்த காரணத்திற்காக இந்த நீதி பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்வார். நிச்சயமாக பாடத்திட்டங்களில் மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை அதை சேர்க்கணும். அப்போதான் பகுத்தறிவு நமக்கு விரிவடையும். 2 பேர் வராங்க, 2 பேருமே அந்த பொருள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. ஆனால் ஒருவருக்கு மட்டுமே அது யாருக்கு சேரணுமோ மிக சரியாக கொடுப்பார். அதுக்கான காரணத்தையும் அந்த நீதியரசர் சொல்லியிருப்பார். பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும் நீதியரசர்கள் பிறப்பிக்கும் நீதிகள், அதற்கான காரணங்கள். நமக்கு ஏதாவது தெரியுதா? அது நீதிக்கான காரணங்கள் தெரியுதா? நீதியரசர்கள் பெயர் தெரியுதா? ஒரு 10 நீதியரசர் பெயர் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. காவல்துறையினர், நமக்காக இரவும் பகலும் பணியாற்றி உயிரை கொடுத்த காவல்துறையினர், 10 காவல்துறையினர் பெயர் சொல்ல முடியுமானா நிச்சயமாக தெரியாது. சரி, அவ்வளோ உயரத்திற்கு போக வேணாம். நம்முடன் இருந்து நம் வாழ்க்கையை முன்னேற்றும், நம் வாழ்க்கையை அழகாக்கும் தொழிலாளர்கள் பெயர் தெரியாது. பேருந்து ஓட்டுநர், இந்த தமிழ்நாட்டு மக்களை, மொத்த தமிழ்நாட்டு மக்களை அங்கே இங்கே கொண்டு சேர்க்கும் பேருந்து ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொருட்களை, நமக்கான பொருட்களை இரவு பகல் கண் விழித்து கொண்டு வந்து சேர்க்கும் லாரி ஓட்டுநர்கள், இவர்கள் பெயர் நமக்கு எதாவது தெரியுமானா நிச்சயமா தெரியாது. நம்மை அழகாக்கும் முடி திருத்துபவர் பெயர் தெரியுமா? தெரியாது. நம் துணிகளை இஸ்திரி பண்ணி நமக்கு வீடுகளில் கொண்டு சேர்ப்பவர் பெயர் தெரியுமா? தெரியாது. துப்புரவு தொழிலாளி பெயர் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அவர்கள் பெயரே தெரியாத போது அவர்கள் குடும்பத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் நமக்கு உதவாத கூத்தாடி, ஒரு தனி மனிதனின் தனி ரோம வளர்ச்சிக்கு உதவாத கூத்தாடி, அவனுடைய மொத்த குடும்பம், அவனுடைய இணை குடும்பம், துணை குடும்பம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து அலசி ஆராய்வது நம்முடைய வழக்கமாக இருக்கு. சரியா சொல்லப்போனால் ஒரு ஜனநாயக நாடு என்பது ஒரு சக தொழிலாளர்கள் நம்முடன் இருக்கும் நிஜ கதாநாயகர்களை தெரிந்து வைத்திருக்கும் அளவுக்கு தான்
கூத்தாடிகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் இங்க பிரச்சனை. கூத்தாடி பெயர் தெரியும் போது ராணுவ வீரர் பெயர் தெரிஞ்சிருக்கணும், நீதியரசர் பெயர் தெரிஞ்சிருக்கணும், காவல்துறையினர் பெயர் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கூத்தாடிக்கு மேல தெரிஞ்சிருக்கணும். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். உயிரை கொடுக்கும் ராணுவ வீரர், நீதியரசர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த அளவுக்கு அதே நமக்கு தெரியல. அதற்கடுத்து கூத்தாடிக்கு இணையா சொல்ல போனா பேருந்து ஓட்டுநர், லாரி ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், துப்புரவு தொழிலாளிகள், முடிதிருத்துபவர், இஸ்திரி பண்ணுபவரை நிச்சயமா கூத்தாடிக்கு இணையாக தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே அது ஒரு பகுத்தறிவு பெற்ற முன்னேறக்கூடிய சந்ததி என்று நம்மால் சொல்ல முடியும். அது என்ன கேட்டா, கூத்தாடியை விட நம்முடன் இணைந்து நமக்காக அந்த பகுதியை துப்புரவு செய்யும் துப்புரவு தொழிலாளியுடைய பெயர், அவருடைய குடும்ப நலன்களை கூத்தாடியை விட உச்சபட்ச கூத்தாடி, சூப்பர் ஸ்டார் சொல்ல இல்லையா, அந்த கூத்தாடியை விட நம்முடன் நம்ம பகுதியில் இருக்கும் துப்புரவு தொழிலாளி பெயர், அவருடைய குடும்ப நலன்களை நிச்சயமாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படிதான் என்னால் பதிவு பண்ண முடியும். இது சமீபத்தில் அதிகமாயிட்டு போகுது. கூத்தாடி மரணம் அடைவது, கூத்தாடி துறையில் வாரக்கணக்கில் அதே செய்தியை ஒளிபரப்புவது, கிசுகிசுக்களை பேசி மகிழ்வது, அவர்கள் குடும்ப ரகசியத்தை அலசி மகிழ்வது, இதை போன்ற நிகழ்வுகள் தமிழர் குடும்பத்தில் கூத்தாடியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இனி தமிழர் குடும்பத்தில் கடவுள்கள் புகைப்படங்களை எடுத்து போட்டுட்டு, பெண் கடவுள்கள் புகைப்படங்களை எடுத்து போட்டு, அதுக்கு பதிலாக இந்த கூத்தாடிகள் ஆண் கடவுளாகவும் இந்த கூத்தாடி பெண்கள் பெண் கடவுளாகவும் மாறினாலும் அதற்கான முயற்சியில் இந்த கேடுகட்ட ஒரு சில டெலிவிஷன் செய்தி நிறுவனங்கள் ஈடுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நன்றிகள்.